ரமணிகாவிடம் திலோத்தமாவும் ஒற்றனும் சந்திரகுப்தனின் ஒற்றன் வந்து பாதாள அறையில் இருந்த உக்கிரசேனரை சிறையிலிருந்து காப்பாற்றி விட்டதாக கூறினர். அதை கேட்டவுடன் ராணி ரமணிகா அங்கிருந்த அனைத்து அறையையும் மறையச் செய்யும்படி தன்னுடைய பணிப்பெண்களிடம் உத்தரவிட்டாள். மறுபுறம் உக்கிரசேனரும் நன்மாரனும் சந்திரகுப்தனை அரண்மனை முழுக்க தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். இங்கே ஹம்பியின் அரண்மனையில் ஆமாத்தியர் காலாட்படை மற்றும் கப்பற்படையின் தளபதிகளுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்தார். அவர் கூறியதை அவர்கள் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமாத்தியர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த அறையில் பயங்கர சத்தம் கேட்டது. உடனே திடுக்கிட்ட ஹம்பியும் ஆமாத்தியரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழுந்தார்கள். ஆனால் அதற்குள்ளாக கதவு பலமான சத்தத்துடன் திறந்து கொண்டது. முதலில் செலூக்கஸ் உள்ளே வந்தான். அவனை தொடர்ந்து டிமிட்ராஸ் வந்தான். அவனுக்கு பின்னால் ஏராளமான கிரேக்க வீரர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் ஹம்பியின் காலடியில் இருந்து பூமி நழுவுவது போல இருந்தது. அவருடைய உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. இருவரின் கோபத்தை பார்த்த கடற்படை மற்றும் காலாட்படை தளபதிகள் கூட பதட்டமடைந்தார்கள். ஆனால் ஆமாத்தியர் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். மகத நாட்டை படையெடுக்கச் சென்ற டிமிட்ராஸ் எதற்காக பாதியில் திரும்பி வந்திருக்கிறான் என்று அவர் மனதுக்குள் சந்தேகம் எழுந்தது. ஆவேசமாக உள்ளே நுழைந்த செலூக்கஸ் ஹம்பியை பார்த்து, என்ன ஹம்பி மன்னரே, இங்கே நீங்கள் இருவரும் என்ன ரகசிய திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று முறைத்துக் கொண்டே கேட்டார். தன்னுடைய நடுக்கத்தை மறைத்துக் கொண்ட ஹம்பி மிகவும் ஜாக்கிரதையாக, சிறப்பாக எதுவும் இல்லை தளபதி செலூக்கஸ், இன்றைய ராஜ்ய சபைக்கான சில ஏற்பாடுகளை பற்றித்தான் விவாதித்துக் கொண்டிருந்தோம் என்று கூறினார். பொய் சொல்லாதீர்கள். இங்கே உங்களுடைய தனி அறையில் அமர்ந்து கொண்டு மகத நாட்டை எப்படி தாக்குவது என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் என்னிடம் சொல்லாமல் ரகசியமாக திட்டம் தீட்டுகிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த காரியத்தை செய்வீர்கள் என்று கேட்டான். செலூக்கஸ் கூறியதை கேட்ட ஹம்பிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவர் அப்படியே நின்று கொண்டிருந்தார். அங்கே இருந்த மகத நாட்டின் வரைபடத்தை எடுத்து அதை துண்டு துண்டாக கிழித்து எறிந்துவிட்டு, மன்னா, என்னுடைய அனுமதியின்றி மகத நாட்டின் மீது நீங்கள் எந்த போரும் தொடுக்க கூடாது. அப்படி ஏதாவது செய்ய திட்டமிட்டால் உங்களுடைய காந்தார நாட்டை எங்களுடைய கிரேக்க வீரர்கள் தரைமட்டமாக்கி விடுவார்கள் என்று எச்சரித்தான். அவனுடைய எச்சரிக்கையை கேட்ட ஹம்பி ஜடம் போல அப்படியே நின்று விட்டார். அவரால் எதுவும் பேச முடியவில்லை. பேசும் அளவுக்கு அவரிடம் தைரியமும் இல்லை. ஆனால் ஆமாத்தியரால் அப்படி இருக்க முடியவில்லை. ஆனால் அவர் மிகவும் பணிவான குரலில், மன்னிக்கவும் தளபதி செலூக்கஸ் அவர்களே, அதற்கான காரணம் என்ன என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். பல்லை கடித்துக்கொண்டு தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்ட செலூக்கஸ், காரணம் என்னுடைய மகள் ஹெலனா. அவள் தற்பொழுது மகதத்தின் தலைமை ஆலோசகர் ஆச்சாரியர் சாணக்கியர் வசம் இருக்கிறார் என்று கூறினார். அவன் கூறியதை கேட்டவுடன் ஆமாத்தியரின் இதயத்தில் மின்னல் தாக்கியது போல இருந்தது. மன்னர் ஹம்பியும் அதிர்ச்சி அடைந்து கண்ணீர் மல்க செலூக்கஸை பார்த்து, இது எப்படி சாத்தியம் தளபதி? தங்கள் மகள் ஹெலனா அந்த கடற்கொள்ளையர் குழுவினரிடம்தானே என்று ஹம்பி முடிப்பதற்குள் ஆவேசமான செலூக்கஸ், போதும் நிறுத்துங்கள். என்னுடைய மகளை தேடி இத்தனை நாட்களாக சென்ற உங்களுடைய கடற்படையினரிடமிருந்து ஏதேனும் தகவல் கிடைத்ததா என்று கேட்டான். ஹம்பிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஹெலனாவை தேடிச் சென்ற தன்னுடைய போர்க்கப்பலும் போர் வீரர்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது யாரும் உயிருடன் இல்லை. ஹெலனாவும் உயிருடன் இல்லை. ஒரே ஒரு சிப்பாய் மட்டும் அங்கிருந்து தப்பித்து வந்து இந்த தகவலை கூறினான் என்று செலூக்கஸிடம் சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு தைரியமும் இல்லை. இந்த நிலைமையை சமாளிக்க முடிவு செய்த ஆமாத்தியர், தளபதி, அந்த தந்திரக்காரன் சாணக்கியனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவர் உங்களை பெரிய அளவில் ஏமாற்றிவிட்டார். ஏனென்றால் எங்களுடைய கடற்படை வீரர் ஒருவர் நேற்று இரவு திரும்பி வந்தார். எங்களுடைய கடற்படை திரவியனை தோற்கடித்து விட்டது. திரவியன் அவர்களிடமிருந்து தப்பித்து ஹெலனாவுடன் பராந்தக தீவில் தங்கியிருப்பதாக அவர் தகவல் தெரிவித்தார். எங்களுடைய வீரர்கள் அங்கே விரைந்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் ஹெலனாவை நாங்கள் கண்டுபிடித்து என்று ஆமாத்தியர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது குறுக்கிட்ட செலூக்கஸ் ஹெலனாவின் வளையலை எடுத்து ஆமாத்தியரிடம் காட்டி, இது என் மகளின் வளையல். காந்தார நாடோ அல்லது கிரேக்க படையோ மகத நாட்டின் மீது ஏதேனும் போர் தொடுக்க முயற்சி செய்தால் ஹெலனா உயிர் பிழைக்க மாட்டாள் என்று ஆச்சாரியர் சாணக்கியர் அச்சுறுத்தி டிமிட்ராஸை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று கூறினார். ஆமாத்தியர் அமைதியாக அந்த வளையலை மிகவும் கவனமாக பார்க்க ஆரம்பித்தார். பிறகு திடீரென்று தன்னுடைய மனதுக்குள் சிரித்துக்கொண்டு, சபாஷ் சாணக்கியரே, நீங்கள் மிகவும் புத்திசாலி என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து விட்டீர்கள். கப்பற்படைகள் எதுவும் இல்லாத மகத நாட்டை உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இப்பொழுது காப்பாற்றி விட்டீர்கள். ஆனால் இந்த ஆமாத்தியரிடமிருந்து உங்களால் அவ்வளவு எளிதில் தப்பிக்க முடியாது. நான் அடுத்த விளையாட்டை விளையாடப் போகிறேன். உங்களுடன் மோதுவதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டார்.
செலூக்கஸ் காட்டிய ஹெலனாவின் வளையலையே ஆமாத்தியர் கவனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்த செலூக்கஸ், என்ன சொல்கிறீர்கள் ஆமாத்தியரே? இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தீர்களே, இப்பொழுது ஏன் பேசாமல் அமைதியாக இருக்கிறீர்கள்? என்னுடைய மகள் ஹெலனா அந்த சாணக்கியரின் சிறையில் இருக்கிறாள் என்பதை இன்னும் நீங்கள் நம்பவில்லையா என்று கேட்டான். உடனே ஆமாத்தியர் அந்த வளையலை மீண்டும் செலூக்கஸிடம் கொடுத்துவிட்டு மிகவும் நிதானமாக, ஆம் தளபதி, அவருக்கு அந்த வளையல் எங்கிருந்தோ கிடைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்டு டிமிட்ராஸ், எங்கிருந்து கிடைத்திருக்கும்? ஹெலனா கிரேக்கத்திலிருந்து கடலில் வந்து கொண்டிருக்கும் பொழுது திரவியனால் கடத்தப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து எப்படி அந்த வளையல் மகத நாட்டிற்கு வந்திருக்கும் என்று கேட்டான். அந்த வளையல் மகத நாட்டிற்கு எப்படி வந்திருக்கும் என்று கேட்கிறீர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஹெலனா மட்டும் எப்படி மகதத்தை அடைந்திருக்க முடியும்? நீங்கள் அதை பற்றி யோசித்தீர்களா என்று ஆமாத்தியர் கேட்டார். ஆமாத்தியரின் கேள்வியை எதிர்கொண்ட டிமிட்ராஸால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவன் தலையை குனிந்து கொண்டான். ஆமாத்தியர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று செலூக்கஸ் அவருடைய முகத்தையே உற்று பார்க்க ஆரம்பித்தான். நீங்கள் அந்த கடற்கொள்ளையர்களை துரத்திக் கொண்டுதான் காந்தாரா நாட்டிற்கு வந்தீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தளபதி செலூக்கஸ் அவர்களே, நீங்கள் பல கொள்ளைக்காரர்களை அழித்து விட்டீர்கள். ஆனால் திரவியனின் பெரும்பாலான கொள்ளைக்காரர்கள் தெற்கு கடல் வழியாக சென்று இருக்கிறார்கள். கந்தக காட்டின் ஒரு பகுதி மகத நாட்டின் எல்லையில் இருக்கிறது. அங்கு எப்படியும் இந்த வளையல் விழுந்திருக்கலாம். அந்த வளையல் சாணக்கியனின் கைகளுக்கு சென்று இருக்கலாம் என்று ஆமாத்தியர் கூறினார். ஆமாத்தியரின் இந்த வாதம் செலூக்கஸை சிந்திக்க வைத்தது. சிறிது நேரம் யோசித்தவன், அப்படியானால் என் மகள் ஹெலனா சாணக்கியரிடம் இல்லை, அவள் இன்னும் திரவியனின் பிடியில்தான் இருக்கிறாள் என்று சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஆம், அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தற்பொழுது மகத நாட்டில் சந்திரகுப்தன் இல்லை, அத்துடன் அவனுடைய பெரும் படையும் இல்லை. அதாவது கிரேக்க படையையும் காந்தார படையையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு மகத நாட்டில் போர் வீரர்கள் கிடையாது. ஹெலனாவின் இந்த வளையலை வைத்துக் கொண்டு சாணக்கியர் ஒரே கல்லில் 2 பறவைகளை கொன்று இருக்கிறார். டிமிட்ராஸை திருப்பி அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் மகாநதியில் இருக்கும் காந்தார வீரர்களையும் அவர் அங்கிருந்து பின்வாங்க வைத்து விட்டார் என்று ஆமாத்தியர் நம்பிக்கையுடன் கூறினார். ஆமாத்தியர் கூறியதை கேட்டவுடன் டிமிட்ராஸுக்கு தன் மீதே கோபம் வந்தது. ஓஹோ, அதனால் தான் அந்த செந்தூரன் தங்களிடம் போதுமான வீரர்கள் இல்லாததால் என்னுடன் தனிப்பட்ட முறையில் போரிட விரும்பி இருக்கிறானா என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்ட அவன் செலூக்கஸை பார்த்து மன்னிப்பு கேட்கும் குரலில், தளபதி செலூக்கஸ் அவர்களே, சாணக்கியர் சொல்வதை கேட்டு நானும் ஏமாந்து விட்டேன். அதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அவர் ஹெலனாவின் வளையலை காட்டி ஹெலனா தன்வசம் இருப்பதாகவும் மகதத்தை தாக்க முயற்சி செய்தால் ஹெலனாவை கொன்று விடுவதாகவும் மிரட்டினார். அதனால் நான் பின்வாங்க வேண்டியிருந்தது. இல்லையென்றால் மகத நாட்டையும் அங்கிருக்கும் கனிம வளங்களையும் நாம் எளிதில் கைப்பற்றி இருக்கலாம். ஆமாத்தியர் சொல்லுவது சரியாகத்தான் இருக்கிறது என்று கூறினான். உடனே செலூக்கஸ் டிமிட்ராஸின் அருகில் சென்று அவனுடைய தோளில் கையை வைத்துக் கொண்டு, இல்லை டிமிட்ராஸ், நீ என்னிடம் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீ இருக்கும் இடத்தில் நான் இருந்தால் கூட இதையே தான் செய்திருப்பேன். ஏனென்றால் என் மகள் ஹெலனாவை விட எனக்கு எதுவும் முக்கியமில்லை. ஆமாத்தியர் கணிப்பில் எனக்கும் உடன்பாடு இருந்தாலும் என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறினார். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஹம்பி, சொல்லுங்கள் செலூக்கஸ் தளபதி, உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது அது தீர்த்து வைக்கப்படும். நான் இப்பொழுது என்னுடைய ஒற்றர்களை மகத நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். சாணக்கியரின் பிடியில்தான் உண்மையிலேயே ஹெலனா இருக்கிறார்களா என்று அவர்கள் எளிதில் கண்டறிந்து சொல்லிவிடுவார்கள் என்று கூறினார். ஆனால் செலூக்கஸ் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. பின்னர் ஹம்பியை முறைத்து பார்த்து, மன்னரே, இப்பொழுது நானே நேராக மகத நாட்டிற்கு சென்று உண்மை என்ன என்பதை கண்டுபிடிக்கப் போகிறேன். அதுவரை உங்களுடைய காந்தார படை முழுவதும் டிமிட்ராஸின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று ஆணையிட்டார். இதை கேட்ட மன்னர் திகைத்து போனார். ஆனால் செலூக்கஸை எதிர்க்கும் அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஆனால் எப்படியோ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, என்ன சொல்கிறீர்கள் தளபதி? அப்படியென்றால் நீங்கள் எங்கள் நாட்டை மறைமுகமாக அடிபணியச் செய்கிறீர்களா என்று கேட்டார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட செலூக்கஸ், மறைமுகமாக இல்லை ஹம்பி மன்னரே, நேரடியாக காந்தார நாடு என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க போகிறது. கீரத் மற்றும் மக்ரானில் இருந்து போரஸின் சிந்து நாடு வழியாக வரவிருக்கும் கிரேக்க படை இப்பொழுது நேரடியாக காந்தாரா நாட்டிற்குள் வரப்போகிறது. என்னுடைய மகள் ஹெலனாவை நான் பத்திரமாக மீட்கும் வரை இந்த காந்தாரா நாடு என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று உறுதியான குரலில் செலூக்கஸ் கூறினான். இதை கேட்டவுடன் ஹம்பி அதிர்ந்து போனார். அவர் கெஞ்சும் குரலில்,
என்ன சொல்கிறீர்கள் தளபதி? உங்கள் மகள் அந்த கேடுகட்ட சாணக்கியனின் பிடியில் இருந்தால் நான் என்ன செய்வது? இதில் என்னுடைய தவறு என்ன என்று கேட்டார். இதில் உங்களுடைய தவறும் இருக்கிறது. மகத நாட்டை தாக்க ரகசியமாக திட்டமிட்டது உங்களுடைய மிகப்பெரிய தவறு. இனிமேல் நான் எந்த அபாயத்தையும் எடுக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இப்பொழுது என்னுடைய மகள் சாணக்கியரிடம் இருக்கிறாள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது முட்டாள்தனம் செய்து அதனால் என் மகளை ஆபத்தில் தள்ள நான் விரும்பவில்லை என்று அவன் கூறியதை கேட்டவுடன் ஹம்பியின் உடலிலிருந்து யாரோ முழு இரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்தது போல இருந்தது. அவர் மீண்டும் இயலாமையுடன் ஆமாத்தியரை முறைத்து பார்த்தார். ஆனால் ஆமாத்தியர் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். உள்ளுக்குள் ஹம்பியின் இந்த நிலையை பார்த்து அவர் ரசித்துக் கொண்டிருந்தார். ஆமாத்தியரின் இந்த புறக்கணிப்பை பார்த்த ஹம்பிக்கு ஆத்திரமாக வந்தது. செலூக்கஸ் மற்றும் டிமிட்ராஸ் மீது காட்ட முடியாத கோபத்தையும் தன்னுடைய இயலாமையையும் ஆமாத்தியர் மீது அவர் திருப்பினார். ஆவேசமாக ஆமாத்தியரின் கழுத்தை பிடித்து நெரித்து, கேடுகட்டவனே, உன்னால் தான் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது. ஏதேதோ பேசி உன்னுடைய தந்திர வலையில் என்னை சிக்க வைத்து விட்டாய். இனிமேல் நீ உயிருடன் இருக்கக்கூடாது. உன்னை இப்பொழுதே நான் கொல்லப் போகிறேன் என்று அவரை அப்படியே தரதரவென்று இழுத்துக்கொண்டு செலூக்கஸ் முன்னால் பிடித்து தள்ளிவிட்டு, தளபதி, இந்த பொல்லாத ஆமாத்தியர் என்னை மட்டுமல்ல உங்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். இவனுக்கும் உங்களுடைய மகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் என்னுடைய படை வீரர்கள் ஹெலனாவை மீட்டுக் கொண்டு வந்தால் நான் அவளை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு உங்களை சரணடைய செய்யலாம் என்று இவன் எனக்கு ரகசிய திட்டம் வகுத்து கொடுத்தான். இந்த அயோக்கியன் ஆமாத்தியன் உங்களை வைத்து சந்திரகுப்தன் மற்றும் சாணக்கியனை பழிவாங்க விரும்புகிறான். அத்துடன் மகத நாட்டின் இளவரசி நந்தினியின் மூலம் அந்த நாட்டின் சிம்மாசனத்தில் இவன் உட்கார ஆசைப்படுகிறான் என்று அனைத்து உண்மைகளையும் போட்டு உடைத்து விட்டார். ஹம்பி மன்னர் தன்னை இப்படி அம்பலப்படுத்தி விடுவார் என்று அவர் கனவில் கூட நினைக்கவில்லை. எங்கே செலூக்கஸ் ஹம்பி கூறிய அனைத்தையும் நம்பி விடுவானோ என்று நினைத்த ஆமாத்தியர் அவசரமாக, இல்லை தளபதி, ஹம்பி மன்னர் பொய் சொல்கிறார். நான் உங்களுக்கு ஒரு காலமும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று கத்தினார். ஆமாத்தியர் தன்னுடைய வார்த்தையை முடிப்பதற்குள் கோபத்தில் கொதித்து எழுந்த டிமிட்ராஸ் தன்னுடைய இடையில் இருந்து வாளை உருவி ஆமாத்தியர் பக்கம் திருப்பி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் தளபதியின் மகளை வைத்து நீ அவரை அடிபணிய வைக்கலாம் என்று திட்டம் போட்டிருப்பாய். இப்பொழுதே உன்னுடைய தலையை உன் உடலில் இருந்து பிரிக்கப் போகிறேன். இனிமேல் நீ உயிருடன் இருக்கவே கூடாது என்று வாளை ஓங்கினான். ஆனால் அதற்குள் செலூக்கஸ் அவனை பிடித்து தடுத்தான். அவனுடைய இரத்தமும் இப்பொழுது ஹம்பி கூறிய வார்த்தைகளை கேட்டு கொதித்துக் கொண்டிருந்தது. அவன் டிமிட்ராஸிடம், கோபத்தில் தவறான முடிவை எடுத்து விடாதே. இப்பொழுது நாம் இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ஆமாத்தியர் நமக்கு பெரிதும் உதவியாக இருப்பான். இவனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். மகத நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் அறிந்த ஒரே நபர் இந்த ஆமாத்தியர் தான். அதனால் தான் நான் உன்னை தடுத்தேன் என்று கூறியவர் ஆமாத்தியரை பார்த்து, நீ உயிருடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னுடன் மகத நாட்டிற்கு கிளம்பு என்று கட்டளையிட்டார். மூச்சு திணறிய ஆமாத்தியர், என்னை நம்புங்கள் தளபதி, ஹெலனா மகத நாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த சாணக்கியன் பொய் சொல்கிறான் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் செலூக்கஸ் இப்பொழுது மிகவும் கொடூரமான குரலில், அப்படியானால் நீ என்னுடன் மகத நாட்டிற்கு வந்து நீ சொல்வது உண்மைதான் என்பதை நிரூபிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நான் அங்கேயே உன்னுடைய கழுத்தை திருகி போட்டு விடுவேன் என்று கூறினார். இப்போது செலூக்கஸுக்கு கீழ்ப்படிவதை தவிர ஆமாத்தியருக்கு வேறு வழியில்லை. மறுபுறம் மகத நாட்டில் மிகவும் சோகமாக இருந்த கயா வழக்கம் போல தன்னுடைய அறையில் இருக்கும் ஜன்னல் கம்பிகளை பிடித்துக்கொண்டு வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே வந்த ஆச்சாரியர் அவளை அழைத்தும் அவளுடைய கவனத்தை திருப்ப முடியவில்லை. அவளுக்கு அருகில் வந்த ஆச்சாரியர் மிகவும் அன்புடன், மகளே, இன்று முழுவதும் நீ சாப்பிடவில்லை என்று பணிப்பெண்கள் தெரிவித்தார்கள். நேற்று இரவும் நீ சாப்பிடவில்லை. என்ன ஆயிற்று? உன்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? நான் வைத்தியரை வரவழைக்கட்டுமா என்று அவர் கேட்டார். அவருடைய கேள்விக்கு பதில் அளிக்காமல், யார் இந்த புஷ்பநாதன்? அந்த நாகநாடு எங்கே இருக்கிறது? யார் அந்த ராணி ரமணிகா? அவள் சந்திரகுப்தனை என்ன செய்ய போகிறாள் என்று கேட்டுக்கொண்டே போனாள். நடுவில் குறுக்கிட்ட ஆச்சாரியர், இதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கயா. எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரியும் மகளே, நீ சந்திரகுப்தனை நேசிக்க ஆரம்பித்து விட்டாய். அவன் மீது இருக்கும் அன்பினால் தான் நீ அவனை பற்றி அதிகம் கவலைப்படுகிறாய். ஆனால் நீ எடுத்திருக்கும் இந்த முடிவை நீ பரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இளவரசி நந்தினியை தவிர சந்திரகுப்தனின் மனதில் வேறு யாரும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அறைக்குள் யாரோ நுழைவது போல இருந்தது. உடனே ஆச்சாரியர் தன்னுடைய பேச்சை பாதியில் நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தார். அங்கே சம்புநாதர் தான் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் ஆச்சாரியருக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் சம்புநாதரின் முகத்தில் அந்த மகிழ்ச்சி இல்லை. அவர் விரக்தியாக, மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியர் அவர்களே, தாங்கள் அறையில் இல்லை, அதனால்தான் நான் இங்கு வந்தேன் என்று அவர் கூறினார். பரவாயில்லை, இந்த சம்பிரதாயம் எதுவும் தேவையில்லை அமைச்சரே. உமக்காகத்தான் நான் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருந்தேன். இளவரசி நந்தினி எங்கே?
என்று அவருக்கு பின்னால் பார்த்துவிட்டு ஆச்சாரியர் கேட்டார். அதை கேட்டவுடன் சம்புநாதர் அமைதியாகிவிட்டார். அவருடைய மௌனத்தை பார்த்த கயாவும் ஆச்சாரியரும் கவலையுடன் அவருடைய முகத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். இளவரசி நந்தினி தற்போது உயிருடன் இல்லை, அவருடைய உயிரை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று தயங்கிக் கொண்டே கூறினார். அதை கேட்டவுடன் ஆச்சாரியருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. கயாவும் அதை கேட்டு வருத்தப்பட்டாள். ஆச்சாரியரின் முகத்தை பார்த்து பேசக்கூட சம்புநாதரால் முடியவில்லை. அவர் தோற்கப்பட்ட உணர்வுடன் தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த ஆச்சாரியர் தீவிரமான குரலில், நீங்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு போர் வீரன். இன்று வரை நீங்கள் தோல்வியை சந்தித்தது கிடையாது. அப்படியிருந்தும் இந்த சம்பவம் எப்படி நடந்தது? நான் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருந்தேன். என்னை நீங்கள் ஏமாற்றிவிட்டீர்கள் என்று கேட்டார். சம்புநாதர் தலை நிமிரவே இல்லை. இதற்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஆச்சாரியர் அவர்களே. நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அல்லது இந்த நாட்டை விட்டு கூட என்னை வெளியேற்றுங்கள். அது அனைத்திற்கும் நான் தகுதியானவன்தான். ஆனால் என் மீது நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். உண்மையிலேயே அங்கு மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட ஆச்சாரியர் கடுமையான குரலில், என்ன அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டது சம்புநாதரே? அந்த கடற்கொள்ளையர்களிடம் உங்கள் வீரர்களால் சண்டையிட முடியவில்லை. அவர்கள் கடற்படை வீரர்கள் இல்லை என்றாலும் மகத நாட்டில் நன்கு பயிற்சி பெற்ற வீரர்கள். அவர்களால் அந்த சிறு கொள்ளை கூட்டத்தை எதிர்க்க முடியவில்லை என்று சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டார். அதை கேட்ட சம்புநாதர் மீண்டும் குற்ற உணர்வுடன், ஆச்சாரியர் அவர்களே, திரவியன் மற்றும் அவனுடைய கொள்ளை கூட்டத்துடன் போர் புரியும் சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படவில்லை. ஏனென்றால் பெரும்பாலான கொள்ளைக்காரர்களை ஏற்கனவே காந்தார வீரர்கள் அழித்து விட்டார்கள் என்று கூறினார். இதை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்த ஆச்சாரியர் அவரை பார்த்தார். ஆமாம் ஆச்சாரியரே, உண்மையில் நாங்கள் இங்கிருந்து புறப்படுவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அதற்கு முன்பாக காந்தார போர்க்கப்பல் பராந்தக தீவிற்கு சென்று விட்டது. அவர்களுக்கும் திரவியன் கூட்டத்தாருக்கும் இடையே பயங்கர போர் மூண்டது. அதில் காந்தார படை வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். திரவியன் இளவரசி நந்தினியை மீண்டும் சிறைப்பிடித்து தன்னுடன் பராந்தக தீவிற்கு அழைத்து கொண்டு சென்று விட்டான். அங்கே சென்று அவனை மடக்கி பிடித்து இளவரசி நந்தினியை மீட்டு விடலாம் என்று நாங்களும் பராந்தக தீவிற்கு சென்றோம். ஆனால் அங்கே அவனுடைய எதிரி கொள்ளையர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். நாங்களும் அவர்களை தாக்கி அனைத்து கொள்ளைக்காரர்களையும் அழித்தோம். அங்கு எதிர்பாராமல் ஏற்பட்ட தீ விபத்தில் திரவியன் உட்பட அனைவரும் எரிந்து போனார்கள் என்று சம்புநாதர் கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் ஆச்சாரியர் சில கணங்கள் அமைதியாக இருந்துவிட்டு, இளவரசி நந்தினி உடல் எங்கே என்று கேட்டார். நாங்கள் அங்கு இளவரசியின் எரிந்து போன சடலத்தை பார்த்தோம். அந்த சடலத்தை இங்கு எடுத்து வர முடியாத அளவுக்கு மிகவும் சிதைந்து போயிருந்தது. அதனால் நாங்கள் அங்கேயே இளவரசியை தகனம் செய்துவிட்டோம். அவர் அணிந்திருந்த ஒரு ஆபரணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தோம் என்று கூறி அந்த ஆபரணத்தை ஆச்சாரியரிடம் கொடுத்த சம்புநாதர், இளவரசி நந்தினிக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. உங்களிடம் இது போன்ற ஒரு தகவலை தெரிவிக்க நேரிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நீங்கள் என்னை முழுமையாக நம்பி மிகப்பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. எங்களால் முடிந்தவரை நாங்கள் இளவரசியை காப்பாற்ற முயற்சி செய்தோம். ஆனால் எங்களுடைய முயற்சி எதுவும் பலன் அளிக்கவில்லை. என்னுடைய மிகப்பெரிய தோல்வி இளவரசி நந்தினியின் முடிவு. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சம்புநாதர் அப்படியே மடிந்து உட்கார்ந்து ஆச்சாரியரின் முன்னால் கண் கலங்கினார். அவரை பார்த்த ஆச்சாரியரின் கண்களும் ஈரமாகியது. நந்தினியின் முடிவை கேட்ட கயாவாலும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. தன்னுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஆச்சாரியர், இன்று மகத நாட்டிற்கு மிகப்பெரிய துக்க நாள். அரசவை மற்றும் அரசு பணிகள் அனைத்தையும் இன்று ஒரு நாள் ஒத்தி வையுங்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் படைத்தளபதிகள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறேன். அவர்கள் முன்னால் நீங்கள் நந்தினிக்கு நேர்ந்த விபத்தை பற்றியும் அங்கு நடந்த அனைத்தையும் விவரிக்க வேண்டும் என்று சம்புநாதரை பார்த்து ஆச்சாரியர் கூறினார். பிறகு அவர் உடனே கயாவின் அறையிலிருந்து வெளியேறினார். சம்புநாதரும் அங்கிருந்து கிளம்பினார். அறையில் இப்பொழுது கயா மட்டும் தனியாக இருந்தாள். அவள் மனம் இன்னும் இளவரசி நந்தினியை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது. அவள் மனதில் ஒரு புதிய பயம் பிறந்தது. இந்த செய்தி சந்திரகுப்தனுக்கு தெரிந்தால் அவருடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? இந்த உண்மையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சந்திரகுப்தர் இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறாரா இல்லையா என்று அவள் மனம் கலங்கி தவித்தது. மறுபுறம் நாகநாட்டில் ராணி ரமணிகாவின் அரண்மனையில் இருந்த சந்திரகுப்தன் இன்னும் அதே அறையில்தான் இருந்தான். முதல் நாள் இரவு ரமணிகா அவனுடைய அறையிலிருந்து வெளியேறினாள். அதை பார்த்து சந்திரகுப்தனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ராணி ரமணிகா தன்னுடன் இரவை கழிக்கத்தான் ஆசையாக இங்கே வந்தாள். ஆனால் திடீரென்று அவள் ஏன் அந்த அறையை விட்டு ஓடிவிட்டாள் என்று அவன் யோசித்தான்.
கூறினான். ரமணிகா வருவதற்காக அவன் நீண்ட நேரமாக காத்திருந்தான். ஆனால் அவள் வரவே இல்லை. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று அவன் கண்டுபிடிக்க விரும்பினான். முதலில் அவன் இந்த மர்மமான அறையிலிருந்து வெளியேற முயற்சி செய்தான். பலமுறை முயற்சி செய்தும் அவனால் அந்த அறையிலிருந்து வெளியேற முடியவில்லை. இங்கிருந்து வெளியேறும் வழியையும் அவனால் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. அப்பொழுது ஜன்னலை மூடியிருந்த பட்டுத்திரைகளை அவன் விளக்கினான். அந்த இடத்தில் ஜன்னலே இல்லை. அதற்கு பதிலாக அங்கு சுவர்தான் இருந்தது. அதை பார்த்தவுடன் அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இப்பொழுது அவன் காலை விழித்தவுடன் மீண்டும் அந்த அறையை ஆய்வு செய்தான். அப்பொழுது அங்கே ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்டது. உடனே திரும்பி பார்த்தான். அங்கே ராணி ரமணிகாதான் நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு பெரிய கிண்ணம் இருந்தது. அதில் முழுக்க பல வகையான பழங்களும் உணவுகளும் இருந்தன. சந்திரகுப்தனை பார்த்தவுடன் புன்னகைத்த அவள், இன்று சக்கரவர்த்தி சந்திரகுப்தரின் முகம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அப்படியானால் நேற்று இரவு நன்றாக தூங்கினீர்கள் அல்லவா? இப்பொழுது இந்த உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவன் முன்னால் அந்த பாத்திரத்தை வைத்துவிட்டு தானும் அவனுக்கு அருகில் இருந்த இருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள். அவளை பார்த்து குழம்பிய சந்திரகுப்தன், திடீரென்று நீங்கள் எப்படி இந்த அறைக்குள் வந்தீர்கள் என்று கேட்டான். அவள் உடனே வாசல் பக்கம் திரும்பி பார்த்தாள். அங்கே கதவு இருந்தது. அதை பார்த்தவுடனே அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் முதல் நாள் இரவு அவன் சுற்றி சுற்றி வந்து பார்த்தான். அங்கு கதவு இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் எப்பொழுது அந்த இடத்தில் கதவு இருந்தது. அவன் உடனே அவசரமாக ஜன்னல் அருகில் சென்று அந்த திரைச்சீலையை விலக்கி பார்த்தான். அங்கே ஜன்னல் இருந்தது. அவன் உடனே திகைத்து போய் ரமணிகாவை பார்த்து, இங்கே என்ன நடக்கிறது? நேற்று இரவு இங்கே கதவும் இல்லை, ஜன்னலும் இல்லை. இப்பொழுது எப்படி இதெல்லாம் என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ரமணிகா சிரித்துக்கொண்டே அவனுக்கு அருகில் வந்து, தாங்கள் மிகவும் குழம்பி இருக்கிறீர்கள் சக்கரவர்த்தி. என்னுடைய இந்த தனி அரண்மனை மந்திர மாயாஜாலங்கள் நிறைந்தது. என்னுடைய அனுமதியின்றி யாரும் இங்கே நுழைய முடியாது. ஒருவேளை அப்படி யாராவது நுழைந்து விட்டால் அவர்களால் இங்கிருந்து வெளியேறவே முடியாது. இந்த மாயாஜால பிரம்மைக்குள் சிக்கி வாழ்நாள் முழுக்க இப்படியே அலைந்து அலைந்து அவர்கள் இறந்து போக வேண்டியதுதான் என்று கூறினாள். சந்திரகுப்தன் ஒரு கணம் திகைத்து போனான். பிறகு அவளுடைய கண்களை பார்த்து, ஓ, அப்படி என்றால் நானும் இங்கிருந்து வெளியேற முடியாது என்று சொல்ல வருகிறீர்களா? அதாவது என்னை நீங்கள் இங்கே சிறை வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தமல்லவா என்று அவன் கேட்டான். உடனே ரமணிகா, மகத நாட்டின் வலிமை மிக்க சக்கரவர்த்தியை நான் எப்படி சிறையில் அடைக்க முடியும் என்று கேட்ட அவள் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அவள் குறும்புத்தனமாக, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் தான் என்னை சிறையில் அடைத்து விட்டீர்கள் சக்கரவர்த்தி என்று கூறிக்கொண்டே அவன் தோளின் மீது கையை வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் சந்திரகுப்தன் அவளிடமிருந்து விலகி அந்த அறையை மீண்டும் ஆய்வு செய்து கொண்டே, அப்புறம் எதற்காக இது போன்ற ஒரு மாய அறையில் என்னை அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? இங்கே பாருங்கள், இந்த நீல நிற ஒளி இந்த அறை முழுக்க எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அத்துடன் ஒரு வித்தியாசமான வினோதமான நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த தரையை பார்ப்பதற்கு ஏரியில் நீர் இருப்பது போல இருக்கிறது. இந்த ஏரி நீரில் மூழ்கி நான் இறந்து விடுவேனோ என்று எனக்கு தோன்றுகிறது என்று சந்திரகுப்தன் கலங்கிய குரலில் கூறினான். அவன் கூறியதை கேட்ட ரமணிகா சற்று தீவிரமான குரலில், சந்திரகுப்தரே, அந்த ஆமாத்தியர் உங்களை கடத்தி உங்கள் கண்ணெதிரிலேயே நந்தினியை கொன்றுவிட்டார். அன்றிலிருந்து உங்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கிறது. அதனால்தான் நான் இந்த அறையை உங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் உங்களை குணப்படுத்துவதற்காகவும் தேர்ந்தெடுத்தேன். அத்துடன் என்னுடைய பணிப்பெண்கள் எப்பொழுதும் இந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு உங்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கிறார்கள் என்று அவள் கூறினாள். அதை கேட்ட சந்திரகுப்தன் சற்று அடக்கமான குரலில், என் மீது நீங்கள் கொண்ட அக்கறைக்காக நான் உங்களுக்கு எப்போதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். நான் நீண்ட நேரமாக இந்த அறைக்குள்ளேயே அடைந்து கிடப்பதால் என் மனநிலையில் பாதகமான விளைவுகள் ஏற்பட தொடங்கிவிட்டன. எந்த நேரமும் நான் வருத்தமாகவே இருக்கிறேன். எனக்கு மீண்டும் மீண்டும் நந்தினியின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. நான் அவளை மறக்க நினைக்கிறேன் என்று சந்திரகுப்தன் கூறினான். அவன் கூறியதை கேட்ட ரமணிகாவின் கண்களில் மீண்டும் பிரகாசம் தோன்றியது. உடனே அவள், அப்படியா சக்கரவர்த்தி, தாங்கள் நந்தினியை மறக்க விரும்புகிறீர்களா? இதை கேட்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் நான் நிறைவேற்றுவேன். என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று ஆவலுடன் கேட்டாள். உடனே சந்திரகுப்தன், இந்த அறைக்கு வெளியே இருக்கும் உலகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த அறையில் வரைந்து இருக்கும் ஓவியங்களும் இங்கே இருக்கும் அலங்காரங்களும் என் மனதை மீண்டும் மீண்டும் வருத்தமடையச் செய்கின்றன
என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டு சிறிது நேரம் யோசித்த ரமணிகா மகிழ்ச்சியான குரலில், சரி சக்கரவர்த்தி சந்திரகுப்தரே, இன்று மாலை நான் உங்களை ஒரு அழகான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கு சென்றவுடன் உங்களுடைய மனம் நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும். நீங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுங்கள். நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு உங்களை அங்கே அழைத்துக் கொண்டு செல்கிறேன் என்று அவள் கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். அந்த அறையின் கதவு மீண்டும் மூடப்பட்டது. ஒரு கணம் நின்ற சந்திரகுப்தன் வேகமாக அந்த அறையின் கதவை நோக்கி நகர்ந்தான். அடுத்த நிமிடம் அந்த இடத்தில் ஒரு விசித்திரமான ஒளி தென்பட்டது. அவன் உடனே திடுக்கிட்டு அப்படியே நின்று விட்டான். இப்போது அந்த அறையின் கதவு இருந்த இடத்தில் ஒரு சுவர் வந்தது. அந்த சுவரை அவன் தட்டி பார்த்தான். அது மிகவும் திடமான ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட சுவர் என்பதை அவன் கண்டுபிடித்தான். உடனே திரும்பி ஜன்னலை நோக்கி வேகமாக ஓடினான். அந்த ஜன்னல்களும் இப்பொழுது அங்கிருந்து மறைந்து விட்டன. அங்கும் சுவர் மட்டும்தான் இருந்தது. அதை பார்த்து அவன் உள்ளுக்குள் எரிச்சல் அடைந்தான். தற்போது அந்த நீல நிற ஒளியின் உக்கிரம் அதிகரித்து விட்டதை அவன் உணர்ந்தான். அடுத்த நிமிடம் அந்த போதையூட்டும் வாசனையும் அதனுடைய விளைவை காட்ட ஆரம்பித்தது. அவன் அப்படியே சென்று படுக்கையில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான். அவன் உடலும் உள்ளமும் தளர்ந்து போயின. ஆனால் அவன் தாழ்ந்த குரலில் ஏதோ முணுமுணுக்கத் தொடங்கினான். உக்கிரசேனரும் நன்மாரனும் சந்திரகுப்தனை தேடி அந்த அரண்மனை முழுவதும் அலைந்து திரிந்தார்கள். ஆனால் அவர்களால் அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் மன்னர் புஷ்பநாதனின் அரண்மனைக்குள் சென்றால் அங்கிருந்து ரமணிகாவின் அரண்மனைக்கு செல்ல ஏதேனும் ரகசிய வழி இருக்கும் என்று நினைத்து புஷ்பநாதனின் அரண்மனைக்கு சென்றார்கள். மன்னர் புஷ்பநாதனின் அரண்மனை மிகப்பெரிய அளவில் இல்லை. அது ஒரு சாதாரண அரண்மனை போல இருந்தது. அத்துடன் காவலுக்கு அங்கு காவலர்களோ அல்லது போர் வீரர்களோ இல்லை. அதனால் நன்மாரனும் உக்கிரசேனரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த அரண்மனைக்குள் நுழைந்தார்கள். அங்கிருந்து ராணி ரமணிகாவின் அரண்மனைக்கு செல்ல ஏதேனும் ரகசிய வழி இருக்கிறதா என்று அவர்கள் அந்த அரண்மனை முழுக்க அங்குலம் அங்குலமாக தேடி பார்த்தார்கள். ஆனாலும் அப்படி எந்த வழியையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது ராணி ரமணிகாவின் அரண்மனைக்குள் நுழைவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது என்று உக்கிரசேனர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு வெளியேற்றிவிட்டு கூறினார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உக்கிரசேனரே? ஏதாவது உங்களுக்கு புது வழி கிடைத்திருக்கிறதா என்று நன்மாரன் ஆச்சரியத்துடன் கேட்கவும், இல்லை நன்மாரா, நீ முதன்முறையாக ரமணிகாவின் அரண்மனைக்குள் நுழைவதற்கு சிப்பாய் போல வேடமணிந்தாய் அல்லவா? அதே போலத்தான் இப்பொழுது நாம் இருவரும் வேடமணிந்து கொண்டு அந்த அரண்மனைக்குள் நுழைய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். இல்லை, இந்த திட்டம் சாத்தியப்படாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது ரமணிகா மிகவும் உஷாராகி இருப்பாள். அதனால்தான் அரண்மனைக்குள் சந்திரகுப்தன் இருந்த அந்த பகுதியை அவள் மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாத வண்ணம் மாயமாக மறையச் செய்து விட்டாள். அப்படி இருக்கும் பொழுது அந்த அரண்மனைக்குள் நுழையும் அனைத்து வழியையும் அவள் ஏற்கனவே அடைத்திருப்பாள் என்று நன்மாரன் கூறினான். ஆமாம், நீ சொல்வதும் சரியாகத்தான் இருக்கும் என்று கூறிய உக்கிரசேனர் திடீரென்று, ஆமாம் நன்மாரா, நீ எந்த வழியாக அந்த அரண்மனைக்குள் நுழைந்தாய் என்று கேட்டார். இந்த அரண்மனைக்கு பிரதான வாயில் தவிர இன்னும் 2 பாதைகள் இருக்கின்றன. அந்த பாதை வழியாகத்தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் அந்த பாதையில் பலத்த காவல் இருந்தது. நான் நீண்ட நேரமாக தக்க தருணத்திற்காக காத்திருந்தேன். அப்பொழுது அந்த வாயில் வழியாக 4-5 அழகிய இளம் பெண்கள் வெளியில் வந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் பாதுகாப்புக்கு இருந்த காவலர்கள் அவர்களிடம் கேலி கிண்டல் செய்து பேசப் போய்விட்டார்கள். அந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நான் அரண்மனையின் சுற்றுச்சுவரில் ஏறி உள்ளே குதித்தேன். ஆனாலும் சிறிது தூரம் சென்றவுடன் ஒரு சிப்பாய் என்னை பார்த்து விட்டான். அவனை நான் அடித்து மயக்கமடையச் செய்து அவனுடைய ஆடையை எடுத்து நானும் ஒரு சிப்பாய் போல அணிந்து கொண்டு மாறு வேடத்தில்தான் அந்த அரண்மனைக்குள் நுழைந்தேன் என்று நன்மாரன் கூறினான். அப்போது உக்கிரசேனர், மயக்கமடைந்த அந்த சிப்பாய்க்கு நினைவு திரும்பியவுடன் அவன் அனைத்து தகவலையும் ரமணிகாவிடம் கூறியிருப்பான். அதனால் அரண்மனையின் பாதுகாப்பு இன்னும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கும் என்று கூறினார். இவர்கள் 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே சில குரல்கள் கேட்டன. உடனே அவர்கள் இருவரும் அங்கிருந்த ஒரு மூலையில் சென்று பதுங்கிக் கொண்டார்கள். அந்த நடைபாதை வழியாக பலர் நடந்து வரும் சத்தம் அவர்களுக்கு கேட்டது. அவர்கள் தங்கள் கண்களை கூர்மையாக்கிக் கொண்டு அங்கே வருபவர்களை கவனிக்க ஆரம்பித்தார்கள். 4-5 ஆண்கள் முன்னால் நடந்து வர அவர்களுக்கு பின்னால் பல பணிப்பெண்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆண்களை பார்க்கும் பொழுது ராஜாக்கள் போல தோற்றமளித்தார்கள். அவர்களுடைய ஆடை ஆபரணங்களும் ராஜாக்களைப் போல இருந்தன. அனைவரும் அங்கே இருந்த ஒரு பெரிய அறைக்குள் நுழைந்தார்கள். அதை பார்த்து நன்மாரன், இவர்கள் ஏதாவது ஒரு நாட்டின் அரசர்களாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். ஆமாம் நன்மாரா, நிச்சயமாக இவர்கள் நாக நாட்டிற்கு அருகில் இருக்கும் மற்ற நாடுகளைச் சேர்ந்த அரசர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் இப்பொழுது புஷ்பநாதனின் அறைக்கு சென்று விட்டார்கள்
என்று உக்கிரசேனர் கூறினார். அவர் கூறியதை கேட்ட நன்மாறன் யோசித்துவிட்டு, எனக்கு ஏதோ தப்பாக தெரிகிறது உக்கிரசேனரே. ஏனெனில் இந்த புஷ்பநாதன் எதற்கும் லாயக்கில்லாத ஒரு அரசன். நாட்டை ஆள்வதற்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அனைத்து அதிகாரமும் ரமணிகாவின் கையில்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவனை தேடி எதற்காக மற்ற நாட்டின் அரசர்கள் வருகிறார்கள்? நிச்சயம் இதில் எதுவும் வில்லங்கம் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. உடனே நாம் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நமக்கு ஏதாவது வழி கிடைக்கலாம் என்று கூறினான். நன்மாறன் கூறுவதும் சரியாகத்தான் இருக்கும் என்று உக்கிரசேனருக்கும் தோன்றியது. உடனே அவர், சரி, அப்படியென்றால் நாம் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதற்கு நாம் புஷ்பநாதனின் அறைக்குள் செல்ல வேண்டும். எப்படி செல்வது என்று அவர் கேட்டார். உடனே நன்மாறன் அங்கும் இங்கும் பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அவன், அங்கே பாருங்கள் உக்கிரசேனரே, அந்த பாதை இந்த அறையின் பின்பக்கத்தை நோக்கிச் செல்கிறது. அந்த அறையின் பின்பக்கத்தில் ஏதேனும் ஜன்னல்கள் இருக்கலாம். வாருங்கள் போய் பார்க்கலாம் என்று கூறிய உடனே அவர்கள் இருவரும் அந்த பக்கம் சென்றார்கள். மறுபுறம் செலூக்கஸ் தன்னுடைய மகள் ஹெலனாவை தேடி காந்தார நாட்டிலிருந்து மகத நாட்டிற்கு புறப்பட்டான். அவன் மட்டும் தனியாக வரவில்லை. அவனுடன் ஆமாத்தியர் மற்றும் சில கிரேக்க போர் வீரர்களும் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் சாதாரண குடிமக்களைப் போல ஆடை அணிந்திருந்தார்கள். ஆமாத்தியரையும் செலூக்கஸையும் பார்த்தால் யாராலேயும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு அவர்கள் தங்களுடைய தோற்றத்தையும் உடையையும் முற்றிலும் மாற்றிக்கொண்டிருந்தார்கள். இருவரும் மௌனமாக தங்கள் குதிரையில் வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் போர் வீரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய மகள் சாணக்கியரின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறாளா அல்லது வேறு எங்கேயும் இருக்கிறாளா என்று குழப்பமான மனநிலையில் செலூக்கஸ் இருந்தான். ஆனால் ஆமாத்தியரின் மனதுக்குள் பெரும் எழுச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் மகத நாட்டிற்கு வருகிறார். விதி அவரை வரவழைத்து விட்டது. அத்துடன் ஆச்சாரிய சாணக்கியரை அவர் மீண்டும் சந்திக்கப் போகிறார். இதையெல்லாம் நினைத்துக் கொண்டே குதிரையில் சென்று கொண்டிருந்த ஆமாத்தியர் திடீரென்று ஒரு இடத்தில் நின்றார். அவரது கண்கள் தூரத்தில் தெரிந்த மலைகளையும் காடுகளையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அதை பார்த்த செலூக்கஸ், என்ன ஆயிற்று ஆமாத்தியரே? இந்த காடுகளையும் மலைகளையும் கண்டு நீ பயந்து விட்டாயா என்று கிண்டலாக கேட்டான். இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. திடீரென்று எனக்கு இளவரசி நந்தினி நினைவுக்கு வந்துவிட்டாள் என்று ஆமாத்தியர் எந்த உணர்ச்சியும் இல்லாத குரலில் கூறினார். ஆமாத்தியர் கூறியதை கேட்டவுடன் செலூக்கஸின் ஆர்வம் அதிகரித்தது. என்ன சொல்கிறாய்? இளவரசி நந்தினிக்கும் இந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான். ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிய ஆமாத்தியர், இந்த ருத்ரமலையில்தான் இளவரசி நந்தினியை நான் கடைசியாக பார்த்தேன். அப்பொழுது மன்னர் ஹம்பி அவளை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ஆனால் சந்திரகுப்தன் திடீரென்று அங்கு வந்து நந்தினியை காப்பாற்றி அழைத்துக் கொண்டு சென்று விட்டான் என்று கூறியவர் அந்த விஷக்கண்ணி தன்மையாவை பற்றி தன்னுடைய மனதுக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவருடைய முகம் கோபத்தில் செக்கச்செவேல் என்று மாறியது. அன்று நடந்த சம்பவம் அவருடைய நினைவுக்கு வந்தது. அவருடைய முகத்தை பார்த்த செலூக்கஸ், உன்னை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னுடைய மன்னர் தனநந்தர் இறந்த பிறகு அவருடைய நாட்டில் இருக்க முடியாமல் நீ அங்கிருந்து வந்துவிட்டாய். ஆனாலும் அந்த நாட்டின் மீதும் அந்த நாட்டின் மன்னரின் மகள் நந்தினி மீதும் உனக்கு இருக்கும் விசுவாசம் கொஞ்சம் கூட குறையவில்லை. அதிலும் குறிப்பாக இளவரசி நந்தினி மீது உனக்கு ஏதோ பிணைப்பு இருப்பது போல தோன்றுகிறது. என்ன விஷயம் என்று செலூக்கஸ் கிண்டலாக கேட்டான். அவனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஆமாத்தியர் கடுப்பான குரலில், ஆமாம், எனக்கும் நந்தினிக்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறது. உங்களுக்கும் உங்களுடைய மகள் ஹெலனாவுக்கும் இடையே எந்த மாதிரியான பிணைப்பு இருக்கிறதோ அதே பிணைப்பு தான் எனக்கும் நந்தினிக்கும் இடையில் இருக்கிறது. உங்களுடைய மகளுக்காகத்தானே நீங்கள் கிரேக்க நாட்டிலிருந்து இங்கே வந்து ஹம்பியின் நாட்டை அடிமைப்படுத்தி ஒரு சாதாரண குடிமகனை போல இப்பொழுது உங்கள் மகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போலத்தான் நானும் அலைந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மன்னர் தனநந்தரின் வாரிசுக்குத்தான் இந்த நாடு முறைப்படி போய் சேர வேண்டும். அந்த உரிமையை வாங்கி கொடுக்கும் வரை நான் இப்படித்தான் அலைந்து கொண்டிருப்பேன் என்று கூறினார். ஆமாத்தியர் கூறியதை கேட்ட செலூக்கஸ் தீவிரமான குரலில், சாணக்கியரையும் சந்திரகுப்தனையும் பழிவாங்குவது மட்டும்தான் உங்களுடைய நோக்கம் என்று மன்னர் ஹம்பி கூறினார். ஆனால் இப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தையும் நேர்மையையும் பார்க்கும் பொழுது உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய மன்னர் அலெக்சாண்டரின் கொள்கையும் இதுதான். அதனால் தான் ஹம்பியை விட நான் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று கூறினான். இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஆமாத்தியர், மன்னர் ஹம்பியை விட உங்கள் மீது எனக்கு இருக்கும் விசுவாசம் அதிகம் தளபதி. ஏனென்றால் ஹம்பி ஒரு கோழை, ஒரு ஒட்டுண்ணி. அவருக்கு விசுவாசம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஏனென்றால் காந்தாரா நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய தந்தையை கொல்ல முயன்றார் என்று ஆமாத்தியர் கூறினார். அவர் கூறியதை கேட்ட செலூக்கஸ் எதுவும் சொல்லவில்லை.
ஒருவேளை அவர் ஆமாத்தியரின் வார்த்தைகளில் இருந்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அது சரி ஆமாத்தியரே, நாம் மகத நாட்டிற்கு சென்றவுடன் அங்கே சென்று ஹெலனாவை எப்படி தேடுவது என்று அவர் கேட்டார். அதற்கு ஆமாத்தியரிடம் ஏற்கனவே பதில் இருந்தது. மகத நாட்டை அடைந்தவுடன் நாம் கந்தக காடு மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் மட்டுமே தேட வேண்டும். ஹெலனாவை பற்றி அங்குதான் ஏதேனும் துப்பு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அந்த சாணக்கியர் உங்களை ஏமாற்றி விட்டார் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டதும் செலூக்கஸுக்கு கோபம் வந்தது. அவர் ஆவேசமாக, ஒருவேளை சாணக்கியர் பொய்யர் என்று நிரூபிக்கப்பட்டால் நான் மகத நாட்டையே தரைமட்டமாக்கி விடுவேன் என்று ஆவேசமாக கூறினார். அவன் கூறியதை கேட்ட ஆமாத்தியரின் உதடுகளில் மீண்டும் அந்த வஞ்சக புன்னகை தோன்றியது. அதே நேரம் மகத நாட்டில் இன்று நடக்க இருந்த அரசவை மற்றும் அரசாங்க வேலைகள் அனைத்தும் ஆச்சாரியர் சாணக்கியரின் உத்தரவின் பேரில் ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கு பதிலாக அவர் அவருடைய அறையில் சில மூத்த அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுடன் ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் இளவரசி நந்தினியின் மறைவுச் செய்தியை ஆச்சாரியர் கூறிய பொழுது அந்த அவை முழுக்க துக்க அலை வீசியது. யாரும் அந்த செய்தியை நம்பவில்லை. அவர்கள் அனைவரும் நம்ப முடியாமல் குழம்பி போய் ஆச்சாரியரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆச்சாரியரின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இன்று மாலை ராணி ரமணிகா சந்திரகுப்தனை எங்கே அழைத்துச் செல்ல திட்டமிட்டிருக்கிறாள்? புஷ்பநாதனின் அரண்மனைக்கு மற்ற நாட்டு மன்னர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? தெரிந்து கொள்ள மேலும் கேளுங்கள்.